வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரவீணா. ரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி வரி விதிப்பை மாற்றியமைப்போம், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. மத்தியிலும் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரம், எஸ்பியிடம் விசாரிக்க மகளிர் ஆணையம் முடிவு. மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க சீனா மீண்டும் மறுப்பு, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 9.97 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் இளம் தொழில் முனைவோர்களுக்கு அதிக அளவிலான கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரி திடலில் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், மதிமுக பொதுச் செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, அரசு பணிகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என கூறினார். மேலும் நாடு முழுவதும் ஒரே வரி விகிதம் அமல்படுத்தப்படும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். Millions of Indian youngsters are looking for jobs and have nothing to do. We are going to give the young entrepreneurs of Tamil Nadu huge amount of money from the banks of India. The Prime Minister gave India demonetization and a flawed GST, and he destroyed the informal sector and destroyed employment in India. So one of the first things that the new Congress government is going to do is we are going to reform the Gabbar Singh tax and make it into a real GST. One tax, simple tax, minimum tax. இந்த கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இன்னும் சில வாரங்களில் இந்தியாவின் பிரதமர் ராகுல் காந்தி தான் என குறிப்பிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 155 திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருப்பதாக கூறினார். தற்போது தமிழகத்தில் நடப்பது லஞ்சம் மற்றும் ஊழல் ஆட்சி மட்டுமின்றி பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் ஆட்சியாக மாறிவிட்டதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். 2019 தேர்தலிலும் 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்று உங்களை நான் டெல்லியிலே வந்து சந்திப்பேன் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்தியாவுடைய ஆட்சி சக்கரம் இன்னும் சில வாரங்களில் உங்களுடைய கைக்கு வரப்போகிறது. ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னார். உங்களது ஆட்சி ஏழைகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சியாக அமைந்திட வேண்டும். இப்போது நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி என்பது வெறும் ஊழல் ஆட்சி மட்டுமல்ல, லஞ்ச லாவணியமுள்ள ஆட்சி மட்டுமல்ல, கொள்ளைக்கார ஆட்சி மட்டுமல்ல, கொலைகார ஆட்சி மட்டுமல்ல, பெண்கள் எல்லாம் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு அநியாயமான அக்கிரமமான ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தில் பேசிய இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், இந்திய ஜனநாயக கட்சி நீண்ட காலத்திற்கு பிறகு திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளித்திருந்ததை சுட்டிக்காட்டிய டாக்டர் பாரிவேந்தர், தொண்டர்களின் எண்ணமும் துடிப்பும் தங்களுக்கு புரிந்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஒரு மாற்றமும் மத்தியில் ஒரு மாற்றமும் நடக்கும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்னுடைய இரத்தத்தில் ஓடுகிற ஒன்றாக இருந்து கொண்டிருந்தது. பள்ளி காலத்திலிருந்தும் கல்லூரி காலத்திலிருந்தும் கூட அது தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இடையிலே ஒரு தேசிய நோக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் நான் பாஜகவுடைய தோழமையை மேற்கொண்டேன். மாற்றம் என்றும் மாறாதது, மாற்றம் மட்டுமே மாறாதது என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம்,
மையத்திலே ஒரு மாற்றம். இந்த இரண்டு மாற்றமும் ஒரு சேர நடக்குமா அல்லது ஒரு சில மாதங்கள் கழிந்து நடக்குமா என்பதை என்னை போன்றவர்களும் நீங்களும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி, மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாமக தலைவர் ஜி.கே. மணி, தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் சர்வதேச பயங்கரவாதியாக மசூத் அசாரை அறிவிக்க சீனா தடை விதிக்க மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நிகழ்த்தப்பட்ட புல்வாமா தாக்குதலை அடுத்து ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் தலைவரான மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க இந்தியா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு கவுன்சிலில் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரி பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி தீர்மானத்தை முன்மொழிந்தன. இதையடுத்து நடைபெற்ற ஓட்டெடுப்பில் பல நாடுகளும் ஒப்புதல் அளித்த நிலையில் சீனா தடை விதிக்க மீண்டும் மறுப்பு தெரிவித்தது. இதன் மூலம் இந்தியாவின் முயற்சிக்கு 4வது முறையாக சீனா முட்டுக்கட்டை போட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தேவைப்பட்டால் பொள்ளாச்சி ஜெயராமன் மகனிடம் விசாரணை நடத்துவோம் என மாநில மகளிர் ஆணைய தலைவர் கண்ணகி பாக்கியநாதன் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையினர் முறையான விசாரணை நடத்தி வருவதாகவும் ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்தால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய அவர், புகார் அளிப்பதற்கான பிரத்யேக தொலைபேசி எண்ணையும் வழங்கினார். புகார் அளிக்க வரும் பெண்களிடம் ரகசியமாக விசாரணை நடைபெறும் என குறிப்பிட்ட கண்ணகி, பெண்ணின் பெயரை வெளிப்படுத்தியது குறித்து மாவட்ட எஸ்பியிடம் விசாரணை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இதுவரைக்கும் போலீஸ் கஸ்டடி என்னன்னா காவல்துறை எடுக்கவே இல்லை. வழக்கமா ஒரு சாதாரண வழக்குல கூட கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க. இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்கு, இதுல போலீஸ் கஸ்டடி எடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அது சம்பந்தமாக விசாரணை நடத்துவீங்களா? நீங்க சொல்ற கருத்து நாங்க கவனத்தில் எடுத்துக்கிறோம். அவங்க எஸ்பி வரும்போது அது விசாரிக்கிறோம். அது குறித்து நாங்கள் விசாரிக்கிறோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடப்பாண்டிற்கான எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு இன்று தொடங்க உள்ளது. இதில் 9,97,794 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். பொதுத் தேர்வில் மொழி பாடங்களுக்கான தேர்வுகள் மட்டும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:45 மணி வரை நடைபெறவுள்ளது. ஏனைய பாடங்கள் வழக்கம் போல் நடைபெறவுள்ளன. இதற்காக தமிழ்நாடு, புதுச்சேரியில் மொத்தம் 3,731 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 213 தேர்வு மையங்களில் 50,678 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். மாணவர்கள் காப்பியடிப்பதை தடுக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் 5,500 பறக்கும் படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வருகிற 29ஆம் தேதி வரை இந்த தேர்வுகள் நடைபெறவுள்ளன. டாக்டர் பாரிவேந்தரை 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தஞ்சையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரை 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தஞ்சையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சாவூரில் இந்திய ஜனநாயக கட்சியின் ஒன்றிய, மாநகர, நகர மற்றும் பேரூராட்சி பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் சிமியோன் சேவியராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில்
இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரை 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும், கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய பாடுபட வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் முதல் தீர்மானமாக எங்களுடைய உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் நிற்கும் தொகுதியில் வரலாறு காணாத அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பது என்பதும், அதாவது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும். எங்களுடைய பணி உயிரை கொடுத்தாவது அதாவது இங்கே வந்திருக்க எங்கள் பொறுப்பாளர் அனைவரும் அங்கே தங்கி அதற்கு உண்டான வேலைகளை செய்வது என்பது தீர்மானிக்கப்பட்டது. பொள்ளாச்சியில் இளம்பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரி தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் சிபிஐ இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டையில் 100க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்திந்திய மாதர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் போன்ற அமைப்புகள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த மனித சங்கிலி போராட்டம் புதுக்கோட்டை அண்ணா சிலை முதல் கீழராஜ வீதி வரை நடைபெற்றது. நாகப்பட்டினத்தில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கோரியும், பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். தருமபுரியில் பேரணியாக சென்ற சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் குற்றவாளிகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் காவல் நிலையம் சென்ற அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். இந்த சம்பவம் நடந்து இவ்வளோ நாள் ஆகியும் எந்த ஒரு முயற்சியுமே தமிழக அரசு எதுவுமே எடுக்க கிடையாது. இதுக்கு ஒரு சீக்கிரமான ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு சீக்கிரமான ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக மாணவர்கள் சார்பாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க எவ்வளோ நாள் ஆகக்கூடாது, சீக்கிரம் அவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும். அந்த பொண்ணு அனுபவிச்ச வழியை விட பல மடங்கு வழியா அந்த தப்பு செஞ்சவன் அனுபவிச்சாகணும். மரண தண்டனை விட கொடூரமான தண்டனையை நீங்க அவனுக்கு வழங்கி ஆகணும். தமிழக அரசு இதுக்கான முடிவை சீக்கிரம் எடுக்கணும். சேலத்தில் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினர். இனி வரும் காலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளை தூக்கிலிட வலியுறுத்தி கடலூர் கந்தசாமி நாயுடு கல்லூரி அருகே பொதுநல அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 5,60,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பழையக்கோட்டை பகுதியில் மைசூரை சேர்ந்த கவிதா என்பவரின் காரில் கொண்டுவரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல் திருட்டுப்பாறை பகுதியில் வாகன சோதனையின் பொழுது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த லத்தீப் என்பவரிடம் 2 லட்சம் ரூபாயும், கிரண்குமார் என்பவரிடம் 60,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் பெருமாள்பட்டி அருகே பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு பிறகு உரிய ஆவணம் காண்பிக்கப்பட்டதால் பணம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. பெருமாள்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. விழுப்புரத்தில் லஞ்ச வழக்கில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6,000 அபராதமும் விதித்து ஊழல் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டிவனம் அரசு கருவூலத்தில் பணியாற்றிய தயாளன், அண்ணாதுரை மற்றும் வேளாண்மை துறையில் பணியாற்றிய ஆறுமுகம் ஆகியோர் லஞ்சம் பெற்றதாக கடந்த 2004ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தனியார் திருமண மண்டபங்களில் அரசியல் கட்சியினர் சார்பில் கூட்டம் நடத்தப்பட்டால் மாவட்ட நிர்வாகத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
ஆட்சியர் அலுவலகத்தில் மண்டபம் மற்றும் அச்சகங்களின் உரிமையாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தல் நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வெளி மாநில மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்குவதற்கு விடுதிகள் அனுமதிக்கக்கூடாது என கூறினார். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சித்தலூரில் பிரசித்தி பெற்ற பெரிய நாயகி அம்மன் ஆலய தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் கடந்த 1 வார காலமாக சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன. முக்கிய நிகழ்ச்சியான மயான கொள்ளை நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருத்தேர் விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மக்களவை தொகுதி விரைவில் பொது தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன. திருநெல்வேலி தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம். திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இங்குள்ள தாமிரபரணி ஆறு இந்த 2 நகரங்களுக்கும் இடையே ஓடுகின்றது. பாளையங்கோட்டை சிறையும் மிகவும் புகழ் பெற்றதாகும். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது பல சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்குதான் அடைக்கப்பட்டிருந்தனர். பாளையங்கோட்டை கல்வி நிலையங்களுக்கும் பெயர் பெற்றது. இது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் இங்கு பல்கலைக்கழகம் ஒன்று உள்ளது. திருநெல்வேலி 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரமாகும். அரிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த முதுமக்கள் தாழி இதற்கு சிறந்த சான்றாகும். இங்கு அருள்மிகு கோபாலசுவாமி கோவில், சிவன் கோவில், உச்சினி மாகாளி கோவில் போன்ற பல்வேறு புகழ்பெற்ற கோவில்கள் உள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கே கேரளா, தென்கிழக்கில் மன்னார் வளைகுடா, வடக்கே விருதுநகர், கிழக்கே தூத்துக்குடி, தெற்கே கன்னியாகுமரி மாவட்டங்களால் சூழப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 6,88,124, பெண் வாக்காளர்கள் 6,96,078, 3ஆம் பாலினத்தவர் 10 பேர் என மொத்தம் 13,84,212 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். 1951இல் இந்த தொகுதியில் முதலில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தானுப்பிள்ளை வெற்றி பெற்றார். தொடர்ந்து காங்கிரஸ் கோட்டையாக திகழ்ந்த இந்த தொகுதி இடையில் அதிமுகவின் கோட்டையாக மாறியது. இங்கு அதிமுக 6 முறையும் திமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2014இல் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த KR பிரபாகரன் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் 3,98,130 வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவைச் சேர்ந்த தேவதாச சுந்தரம் 2,72,240 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். மக்களவைத் தொகுதி உறுப்பினரின் சாதனைகள் சில இருப்பினும் தீர்வு காணப்படாத பிரச்சனைகளும் உள்ளன. அவற்றில் ஒரு சிலவற்றை காணலாம். எங்கள் ஊரில் அந்தளவுக்கு தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. ஆனால் சிட்டி சைடில் இருந்தாலும் கூட இங்கேயும் கூட எங்களுக்கு தண்ணி அதிகமாக வர்றதில்லை. அப்புறம் ரோடுக்கெல்லாம் நிறைய தோண்டி போட்டாங்களே சரி, அதை இன்னும் சரி பண்ண மாதிரி எதுவுமே தெரில. ஓட்டு மட்டும் வாங்கிறதுக்கு கரெக்டாக வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் யாருமே வந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. தாமிரபரணி தண்ணியை பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் இதை நம்பி தான் இருக்குது. தண்ணியை பார்த்திங்கன்னா விவசாயம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஆரணை காப்பாற்றாமல் ஏன் இப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்கூல் கட்டணம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, பாத்ரூம் கட்டி கொடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமாக தேவை பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தண்ணி தான். விவசாயம் ரொம்ப அழிஞ்சிட்டு வரது காரணமே தண்ணி இல்லாமல் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தண்ணியை நம்ம பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆறு நமக்கு இருக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியும். நாங்குநேரியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பூங்காவில் அனைத்து தொழில்களையும் கொண்டு வருவேன் என்றார். அதே போன்று கங்கை கொண்டானில் இருக்கக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் சிப்காட் பகுதிகளில் பல தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன் என்று சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் ஆச்சு புதிய தொழிற்சாலைகள் கங்கை கொண்டானில் உள்ள சிப்காட்லேயோ எந்த விதமான தொழிற்சாலைகளும் வரவில்லை. பழைய பேருந்து நிலையத்தை சீரமைப்பதற்கான வேலை நடைபெறதா சொல்லுவாங்க. நடைபெற்று முடிஞ்ச பிறகு தான் அதனுடைய ரிசல்ட் தெரியும். ஆனால் புதிய பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வந்து செல்வதற்கான எந்த வசதிகளையும் சாலை வசதிகளையும் செய்து கொடுக்கல. குலவணிகர்புரம் ரயில்வே கேட்டு வேலை நடக்கலை. ஒரு நாளைக்கு ஒரு 15 முறையாவது அந்த கேட்டு அடைக்கப்படுது.
அதே மாதிரி பேருந்து இயக்கங்களும் முறைப்படுத்தப்படவில்லை. இந்த மாவட்டத்தில் இந்த நெல்லை தொகுதிக்கு உட்பட்டு ஏகப்பட்ட படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இவர் நினைத்திருந்தால் நிச்சயமான முறையில் நெல்லை தொகுதியில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கலாம், ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கலாம். இப்போ ஏடிசி டயர் கம்பெனி வந்தது, அது இவர் வருவதற்கு முன்பாக வந்தது. 2000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள், அது இவர் வருவதற்கு முன்பாக வந்தது. ஆனால் இப்போது இவர் வந்ததுக்கு பிறகு எந்த விதமான புதிய தொழிற்சாலை கூட திருநெல்வேலி தொகுதியில் ஒரு தொழிற்சாலை கூட வரல. பாளையங்கோட்டையில் மாநகராட்சி பாளையங்கோட்டை மணல் உட்பட்ட பகுதி குளமுரம் பகுதியில் மத்திய சிறைச்சாலை முன்பு என்ன செஞ்சாங்க, அந்த பாலம் அமைப்பதாக சொன்னாங்க. இன்று வரைக்கும் அதனுடைய நிலைப்பாடும் தொடரவில்லை, அதை அவங்க துவக்கவும் இல்லை. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நிச்சயமாக ரொம்ப மோசமான நிலைப்பாடு. வேந்தர் தொகுதி சுற்று செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து செய்தியாளர் முத்துராமன். இந்தியா ஆஸ்திரேலியா ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 3-2 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இரு அணிகளும் தலா 2 வெற்றிகளை பெற்றதால் 2-2 என்ற புள்ளி கணக்கில் தொடர் சமநிலையில் இருந்தது. இதனைத் தொடர்ந்து 5வது போட்டி டெல்லியில் நடைபெற்றது. இதில் முதலில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 272 ரன்களை குவித்தது. இதனைத் தொடர்ந்து 273 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து வெளியேறி ஏமாற்றம் அளித்தனர். ஓவர்களின் முடிவில் 237 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. இதனால் 3-2 என தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியது. இந்தியாவில் ஆஸ்திரேலிய அணி தொடரை கைப்பற்றுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி வரி விதிப்பை மாற்றியமைப்போம், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. மத்தியிலும் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரம், எஸ்பியிடம் விசாரிக்க மகளிர் ஆணையம் முடிவு. மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க சீனா மீண்டும் மறுப்பு, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம், 9.97 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.